அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கிறிஸ்துராஜா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, தாம்பரம். தமிழ் ஒலிம்பியாட். திருக்குறள் கதை. இலையில் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது. ஒரு ஊர்ல கோயில் கட்டலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஒரு மலைக்கு போய் 2 பாறை எடுத்துட்டு வராங்க. அந்த பாறையை சிற்பி கிட்ட கொடுத்து சிலை செய்ய சொல்றாங்க. அப்ப அந்த சிற்பி சிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த பொறுமை இழந்த கல்லு உடஞ்சி சிற்பி உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த சிற்பி அடுத்த கல்லை சிலை செய்யலான்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த கல் பொறுமையெல்லாம் தாங்கி அழகா ஒரு சிலை செஞ்சுட்டாரு. அது அந்த கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த கோயில்ல சிலையா விற்கிறாங்க. அது பக்தர்கள்லாம் அது சிலை கடவுளா வழிபடுறாங்க. இந்த உடஞ்ச கல் பக்தர்கள் போறதுக்கு பாதையா போடுறாங்க இந்த கல்லை. அப்ப அந்த 2 கல் பேசிக்குது. நீ மட்டும் எப்படி, நம்ம 2 பேரும் ஒன்னா தானே பிறந்தோம், நம்ம 2 பேரும் ஒன்னா தானே மலையில இருந்தோம், நீ மட்டும் எப்படி சிலையான, நான் மட்டும் பக்தர்கள்லாம் என்னை மிதிக்கிறாங்க, உன்னை மட்டும் வழிபடுறாங்க அப்படின்னு கேட்குது. அப்போ நீ பொறுமை இழந்துட்ட, அதனால நீ உடஞ்சிட்ட. நான் அவ சிற்பி செய்கிறப்போ பொறுமையெல்லாம் தாங்கிட்டு, என் வலியெல்லாம் தாங்கிட்டு பொறுமையாக இருந்தேன், அதனால தான் நான் சிலையாக மாறினேன் அப்படின்னு அந்த கல் சொல்லுது. பொருள்: எந்த சூழ்நிலையிலும் ஒருவர் தன்னுடைய அடக்கமான நிலையிலிருந்து மாறாமல் இருப்பது அவருடைய வாழ்வு மலையை விட உயர்வானதாகும். நன்றி.